வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னுடைய நார்மல் டேஸில் நான் பண்ணுற குக்கிங் ப்ளஸ் என்னோடய ரொட்டீன் மந்த்லி க்ளீனிங் ஒர்க் தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, எங்கள் தோட்டத்தில் பறித்த மரவள்ளிக்கிழங்கை வந்து ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கிழங்கு வேவிக்கிறதுக்காக அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப மண் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் அந்த மாதிரி விட்டு வச்சிடணும். அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஆடை வந்து நிறையா இருந்துச்சு அப்படிங்கிறனால நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தேன். வெண்ணெய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2-3 ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ கலந்து நீங்கள் வெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெண்ணெய் உருண்டுரும். எடுத்த வெண்ணெயை வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணோன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற மோர் எல்லாமே வந்துட்டு நெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ நெய் வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ சிம்மில் வச்சு முருங்கைத்தலை போட்டு காய்ச்சிக்கணும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ளீனிங் ஒர்க். ஸோ பேண்ட்ரி இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கிச்சனை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா அடிக்கடி கிச்சனை வந்து வேஸ்ட்டான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏதாவது பூச்சி அரிச்ச மாதிரி இருந்துச்சோ, கெட்டு போன பொடி ஐட்டம்ஸு, ஏதாவது பருப்பு ஐட்டம் எதாக இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஆகாததெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு பாட்டில்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு, அதே சமயம் நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா ஸ்பைசஸுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா சீக்கிரமாக அந்த பூச்சி வண்டெல்லாம் எதுவுமே இருக்காமல் நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். ஸோ அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட்டானதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிச்சன் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஷெல்ஃபை நல்லா நார்மல் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். நார்மல் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இஞ்சி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க் கண்டினியூ பண்ணணும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஷெல்ஃப் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா எம்டி வாட்டரில் கொஞ்சோண்டு லிக்விடு, நம்ம பாத்திரம் கழுவுல லிக்விடு, அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி தான் வந்துட்டு அடுப்பு, ஷெல்ஃபு இது எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக நல்லா தொடச்சி விட்டுறணும். பார்த்திங்கன்னா டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த எப்போவுமே அந்த ஒரு 11 o'clock அப்படின்னு ஆனாலே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக டீ குடித்தா மட்டும்தான் அந்த டே வந்து ரொம்ப பிரிஸ்காக போகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கிற கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நல்லா லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். யூஸ்வலாகவே நம்ம ஒரு பாட்டிலில் ஒரு ஸ்பைசஸ் தீந்துருச்சு அப்படின்னா அந்த ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து டே டு டே க்ளீனிங் ஒர்க். மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பாட்டில்ஸுமே க்ளீன் பண்ணி வைக்கிறது அந்த உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுற திங்ஸோட லைஃப்பை வந்து நல்லா கொண்டு போகும். நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லா பாட்டில்ஸையுமே வந்து நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ண வேண்டிய அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதையும் கொஞ்சம் எல்லாம் வெயிலில் காய வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாட்டில் நல்லா காந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஷெல்ஃபில் வந்து 1 by 1 அடுக்கி வச்சிடணும். ஸோ சின்ன பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லேயும், பெரிய சைஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லேயும், அதே சமயம் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு சைடாகவும் வச்சிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம்னா நமக்கு டக்குன்னு அவசரத்தில் சமைக்க எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்பேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, சின்ன சின்ன கண்ணாடி பாக்ஸ் எல்லாமே ஒரு சைடு எல்லாம் வச்சு எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் மதியம் சம்மர் ரொம்ப
வெயில் ரொம்ப பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு நல்லா ஒரு சில்லுன்னு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆப்பிள் இருந்துச்சு. ஸோ ஆப்பிள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எல்லாருமே ஆப்பிள் ஜூஸ் வந்து ஆப்பிள் ஸ்லைஸு, சுகரு, மில்க் எல்லாத்தையும் ஊற்றி தான் வந்து மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்பிளில் வந்து ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி போட்டு வெறும் கொஞ்சமாக சுகர் போட்டு அதை மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் அதில் வந்து தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டரோ இல்லை மில்க்கோ ஆட் பண்ணுவேன். இது என்ன ரீசன்னா, நம்ம மிக்சியில் போடும்போது சம்டைம்ஸ் மில்கில் இருக்கிற அந்த பால் ஆடை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆடை வந்து திரிஞ்சு வெண்ணெய் மாதிரி மேலே வந்து ஃபார்ம் ஆயிடும். பட் நம்ம இவ்வளோ தான் ஆடையை வந்து இல்லாமல் ஊதுனாலும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். அதே சமயம் சிலர் வந்து பால் ஊற்றி குடிப்பாங்க, பால் இல்லாமல் குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது யாருக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வெயில் காலம். ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸு, லிக்விட் ஐட்டம்ஸாக நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதனால் அதை எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சு, ஸோ இன்றைக்கி என்னோடய ஒர்க் இப்படி தான் போச்சு, என்னோடய டே இப்படி தான் போச்சு. And thank you so much for watching.